சார் உங்க கம்பெனில நான் 30 லேக்ஸ் ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோட சிபில் ஸ்கோர் 700க்கு மேல தான் இருக்கு. என்னோட மந்த்லி இன்கமும் 40,000 இருக்கு. அது போக என் ஒய்ஃப் கூட 10,000 earn பண்றாங்க. அப்படி இருந்தும் உங்க கம்பெனில என் லோனை ரிஜெக்ட் பண்ணாங்க சார். ஏன்னு சொல்றீங்களா? ஓ அப்படியா, சாரி டு ஹியர் சார். நான் இப்போ செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சார் ஆக்சுவலா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்களோட ஃபயர் ரேஷியோ வந்துட்டு 60% மேல இருக்கு. அதனாலதான் நம்ம டீம்ல வந்து உங்களோட லோன் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஃபாயரா? அப்படின்னா என்ன சார்? கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிச்சயமா சார். அதாவது உங்களோட மந்த்லி எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ கமிட்மெண்ட் உங்களோட ஓவரால் மந்த்லி இன்கம் கூட 50%க்கும் குறைவா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஐடியலி 30 to 40% மட்டும் இருக்கணும். உங்களோட கேஸ்ல பாத்துட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பர்சனல் லோன், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் லோன் பே பண்றீங்க. இதெல்லாம் சேர்ந்து ஓவராலா வந்து 28,000 rupees வருது. இது உங்களோட மந்த்லி இன்கம் 60%க்கு மேல போகுது. அகம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மட்டும் இல்ல, மற்ற எல்லா பேங்க்ஸும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபயர் ரேட் செக் பண்ணுவாங்க. எதுக்காக செக் பண்றாங்கன்னா அவங்க கஸ்டமரோட லோன் பர்டன் வந்துட்டு அவங்களோட இஎம்ஐ கன்சிஸ்டன்சி பாதிக்க கூடாதுன்னு பாப்பாங்க. இதுக்கு என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம் சார். நாங்க சில டிப்ஸ் சொல்றோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிப் நம்பர் 1, உங்களோட எக்ஸிஸ்டிங் லோன் டென்யூர் வந்துட்டு 1 இயர்க்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க லோன் அப்ரூவ் பண்ணிடுவோம். டிப் நம்பர் 2, உங்களோட சின்ன சின்ன லோன் கமிட்மெண்ட்ஸ் சீக்கிரமா முடிச்சிடுங்க அல்லது உங்களோட கோ அப்ளிகன்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது உங்களோட ஃபயர் ரேட் அதிகமாகாம பாத்துக்கும். டிப் நம்பர் 3, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ். ஹோம் லோன் மாதிரி லாங் டர்ம் கமிட்மெண்ட்ஸ் போகும்போது நாம தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 4 சார், ஹோம் லோன் மாதிரி லாங் டர்ம் கமிட்மெண்ட்ஸ் போகும்போது நம்ம அதிகமான டவுன் பேமெண்ட் கட்டணும்னா நமக்கு இஎம்ஐ டியூரேஷன் குறையும் அல்லது இஎம்ஐ வேல்யூ வந்து குறையும். இது நம்மளோட பைனான்சியல் பர்டனை வந்துட்டு குறைக்க உதவும். இந்த 4 டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். நிச்சயமா உங்களோட கனவு இல்லத்தை நனவாக்குறதுக்கு அகம் உங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ சார். நிச்சயமா நான் ஃபயர் ரேஷியோ கம்மி பண்ண ட்ரை பண்றேன்.